வரவேண்டும் சுவாமி. வரவேண்டும் வரவேண்டும். அமருங்கள் அமருங்கள். எழுந்திருக்க வேண்டாம். அடியேனும் அமர்ந்து கொள்கிறேன். அமருங்கள். ஒன்றுமில்லை, நாளை ஊருக்கு புறப்படலாம் என்று இருக்கிறேன். அதற்குள் தங்களை சந்தித்து சில வார்த்தைகள் பேசிவிட்டு செல்லலாமே என்று வந்தேன். என்ன, அதற்குள் ஊருக்கு புறப்பட்டாகிவிட்டதா? அடியேன் தங்களிடம் ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருந்தேனே, அது முடிவடைந்து விட்டதா? தங்களின் சதுஸ்லோகி என்னும் அற்புத படைப்பை சோதித்து தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புதானே? அந்த பணி நிறைவுற்றது சுவாமி. அதற்குள்ளாகவா? ஆனால் அடியேன் ஆச்சரியப்படுவதில் அர்த்தமில்லை. தங்கள் பாண்டித்யம் அளப்பரியது. எனவே சீக்கிரமே மற்ற ஸ்லோக வரிகளையும் தாங்கள் சோதித்து விட்டீர்கள். தாங்கள் மேலும் படித்து பார்த்ததில் வேறு ஏதேனும் பிழைகள் உள்ளனவா சுவாமி? சொல்லுங்கள். அடியேன் அவற்றை ஆலோசித்து பிழைகளை திருத்திக் கொள்கிறேன். அதற்கு அவசியமில்லை யமுனாச்சாரியரே. என் பிழையைத்தான் அடியேன் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆம் சுவாமி, வித்வத் கர்வம் அடியேனின் ஏதோ ஒரு மூலையில் இருந்திருக்க வேண்டும். அது நேற்றோடு தொலைந்து போனது. அவசரத்தில் ஆழ்ந்து படிக்காமல் தங்கள் ஸ்லோகத்தில் பிழை என்று கூறிவிட்டேன். அதற்கு முதற்கண் தாங்கள் இந்த அடியேனை மன்னித்தருள வேண்டும். என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள் பண்டிதரே? தங்கள் வித்தைக்கு நிகரேது, புலமைக்கு அளவேது. தாங்கள் என்ன தெரிவித்தாலும் அடியேனுக்கு உகப்பேதான். இருப்பினும் பிழை ஏதும் இல்லை என்ற முடிவிற்கு தாங்கள் வர காரணம்? அடியேன் அதை அறிந்து கொள்ளலாமா? அவசியம். அதை தங்களிடம் தெரியப்படுத்தி செல்லலாம் என்றுதான் அடியேன் இங்கு வந்தேன். இரண்டாவது ஸ்லோகத்தில் அடியேன் குறிப்பிட்ட பிழையை தகுந்த காரணங்களால் மறுத்து அடியேனுக்கு உணர்த்தியும் அடியேனின் தவறை திருத்தியும் அதன் மூலம் எனக்கு தங்களின் புலமையை புரிய வைத்தது வேறு யாருமல்ல, தங்களின் தெய்வக்கரசு நம்பிதான். அவர் அளித்த விளக்கம் அபாரம், அடியேனுக்கு ஏற்புடையதே. தாங்கள் தாராளமாக சதுஸ்லோகியை உலகுக்கு அளித்தருளலாம். உத்தரவு அருள வேண்டும். மிக்க சந்தோஷம். சென்று வாருங்கள். பெரிய நம்பி சுவாமி, தகுந்த முறையில் அவரை வழி அனுப்பி வைத்து விட்டு வா. ஆகட்டும் சுவாமி. வாருங்கள். வருகிறேன் சுவாமி. அரையரே. சுவாமி, அடியேன் அடியேன் அழைத்ததாக தெய்வக்கரசு நம்பியை இங்கு அழைத்து வா. உத்தரவு சுவாமி. எழுந்திரு. சுவாமி, அட்சதை சேர்க்கவில்லையே. அட்சதையா? அது பெரியவர்கள் சிறியோருக்கு சேர்ப்பிப்பது. அடியேன் அதை எப்படி இனிமேல் உனக்கு சேர்ப்பிக்க முடியும்? நீதான் அடியவனுக்கும் பெரியவனாகிவிட்டாயே. நம்மை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த பெரியவர் ஒரு தவறான கருத்தை தெரிவித்தாலும் தவறு என்று முகத்தில் அடித்தார் போன்று கூறலாமா? தாசானுதாச பாவத்தில் வரும் வைணவ தர்மம் அதுவல்லவே. பின்னர் அவருடைய தவறை அவருக்கு எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிறாயா? சொல்கிறேன், கேட்டுக்கொள். அத்தவறை அவரை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவரை கொண்டு நாசுக்காக சுட்டிக்காட்ட வேண்டும். அதைத்தான் அடியேன் செய்ய நிச்சயித்திருக்கும் போது அவசர அவசரமாக உன் ஞானத்தை அவருக்கு காட்ட புறப்பட்டாயா? அப்படிப்பட்ட தைரியத்தை உனக்கு யார் கொடுத்தது? தலை இருக்க வாளாடக்கூடாது என்பது முதுமொழி. ஆனால் அதற்கு மாறாக இருக்கிறது உன் செய்கை. எப்போது ஒரு மூத்த பண்டிதரை, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை நீ திருத்தலாம் என்று நினைத்தாயோ அப்போதே நீ இந்த மடத்தில் இருக்க அருகதையற்றவன், அடியேனின் சம்மதத்தையும் பெற தகுதி இல்லாதவன்.
உடனே இந்த மடத்தை விட்டு வெளியே சென்று விடு. அது தெய்வக்கரசு நம்பியை பற்றித்தான். பெரிய நம்பி, அது முடிந்து போன விஷயம். அவன் செய்த தவறுக்கு தண்டனையும் அளித்தாகிவிட்டது. அதை பற்றி நீ ஒன்றும் மனதை வருத்திக் கொள்ளாதே. அப்படி இல்லை சுவாமி. தாங்கள் தண்டனை அளித்து விட்டீர்கள். அவரும் அதை கனத்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு இப்போது அதற்கான பிராயச்சித்தமும் செய்து கொண்டிருக்கிறார். நீ என்ன சொல்கிறாய்? ஆம் சுவாமி. நம் காவிரி ஆற்றங்கரையை அவ்வப்போது சுத்தம் செய்து கொண்டும் அங்கு வரும் சேவார்த்திகளுக்கு பணிவிடை செய்வதோடு அவர்களது வஸ்திரங்களை தன் கையாலேயே துவைத்து உலர்த்தி கொடுத்து சேவை செய்து கொண்டு வருகிறார். செய்யட்டும் செய்யட்டும், நல்ல காரியம்தான். வைஷ்ணவ தர்மத்திற்கு விரோதமாக அவன் செய்த காரியத்திற்கு இப்போது அவன் செய்து வரும் பணி அவசியமானதுதான். காரணம், அவன் ஏற்கனவே செய்த தவறு ஒரு விதத்தில் வைஷ்ணவ அபச்சாரம்தான். பாவம், அந்த வைஷ்ணவ பெரியவரின் உள்ளம் நிச்சயம் வாடிப்போய்தானே இருக்கும். உனக்கு தெரியாததல்ல பெரிய நம்பி, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் முகம் வாடினால் அந்த பகவானும் மன்னிக்க மாட்டான் அல்லவா? தான் ஒரு சிறு வயதுக்காரனால் திருத்தப்பட்டோம் என்பதில் அவர் முகம் வாட்டம் கண்டிருந்ததை அடியேன் உணர்ந்தேன். ஆனால் அதை அவர் மறைத்துக் கொண்டு தெய்வக்கரசு நம்பியை புகழ்ந்தார். எவ்விதத்தில் பார்த்தாலும் அடியேன் அவனுக்கு கொடுத்த தண்டனை சரியானதே. இருப்பினும் பிராயச்சித்தம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு அளித்து ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா சுவாமி? வைஷ்ணவ அபராதத்திற்கு அந்த பகவானே மன்னிக்க மாட்டான் என்றால் அடியேன் எப்படி மன்னிப்பது? காஞ்சியம்பதியில் திருமழிசை ஆழ்வார் எழுந்தருளியிருந்த போது நடந்த ஒரு சுவையான சம்பவம் உனக்கு தெரியும் அல்லவா? தெரிந்த பல விஷயங்களையும் ஆச்சாரியர் திருவாக்கால் கேட்பதில் என்றுமே உகப்புதான் சுவாமி. அதில் பல சுவாரஸ்யங்களும் அரிய தகவல்களும் கூடுதலாக கிடைக்கும் அல்லவா? ஒரு சமயம் பல்லவ மன்னன் ஒரு பேரழகு வாய்ந்த இளம் யுவதியை கண்டான். அவளையே திருமணமும் செய்து கொண்டான். நாட்கள் செல்லச் செல்ல அந்த பெண் யவ்வனம் மாறாமல் என்றும் இளமையாகவே இருக்க, தான் மட்டும் வயதானவனாக தோற்றமளிக்க அந்த பெண்ணிடம் காரணம் கேட்டான். அதற்கு அந்த பெண் தான் முன்பு கிழப்பருவத்தினளாக இருந்ததாகவும் இவ்வூரில் வசிக்கும் பார்கவர் என்னும் திருமழிசை ஆழ்வாரின் அருளால் இளமை வாய்க்கப் பெற்று யுவதியாக ஆனேன். அவரது ஓர்பதிகம் பாடப்பட்டதிலேயே அடியேன் இப்படி ஆகிவிட்டேன் என்று கூற, இதை கேட்ட அரசன் ஆழ்வாரை சபைக்கு அழைத்து வரச் சொன்னான். ஆனால் ஆழ்வார் சபையேற மாட்டார் என்பதால் அவரது சிஷ்யரான கணிக்கண்ணன் என்பவரை சபைக்கு அழைத்து வந்தார்கள். அங்குள்ளவர்களும் இந்த கணிக்கண்ணன் பதிகம் பாடினாலும் அவரது குருநாதர் அருளால் யவ்வனம் கிடைக்கும் என்று கூறினார்கள். ஆனால் கணிக்கண்ணனோ என் குருநாதரை அன்றி மற்றொரு மானுடனை பாடமாட்டேன் என்று சொல்ல, மன்னன் வெகுண்டு அக்கணமே காஞ்சியை விட்டு வெளியேறு என்று கட்டளையிட்டான். கணிகண்ணனும் அரச கட்டளையை ஏற்று திருமழிசை பிரானிடம் வந்து அரச கட்டளையை தெரிவித்து தனக்கு விடை கொடுக்கச் சொன்னார். அதை கேள்வியுற்ற திருமழிசை ஆழ்வாரும், நீ இங்கில்லாதிருக்க எனக்கு மட்டும் இங்கு என்ன வேலை என்று ஆழ்வார் புறப்பட, அப்போது அந்த கோயிலில் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கும் பெருமாள் தன் பாம்பு படுக்கையை சுருட்டிக்கொண்டு ஆழ்வாரை பின்தொடர்ந்து சென்று விட்டார். அவ்வளவுதான். காஞ்சியம்பதியை மையிருள் சூழ்ந்து கொண்டது. பட்ட பகலிலே இயற்கைக்கு விரோதமாக ஏற்பட்ட இருளை கண்டு மன்னன் பயந்தே போனான். அங்குள்ள பெரியோர்களின் மூலம் இதற்கு காரணம் தெய்வ குற்றமே என்று கருதி கோயிலுக்கு வந்தால் அங்கு தெய்வ சாநித்தியமே இல்லை. அங்கும் கும்மிருட்டு. பிறகு சான்றோர் பலர் தாங்கள் செய்த ஸ்ரீ வைஷ்ணவ அபச்சாரமே இதற்கு காரணம் என்று கூற, மன்னனும் மனம் திருந்தி ஊர் எல்லையில் தங்கியிருந்த திருமழிசை ஆழ்வாரின் காலில் விழுந்தான். ஆனால் அவர் என் காலில் விழுந்தென்ன பயன்? நீ அபச்சாரப்பட்டது என் சிஷ்யனான கணிகண்ணனிடம், நீ அவனிடம் மன்னிப்பு கேட்பதுதான் தகும் என்று சொன்னார். மன்னிப்பு கேட்டு மன்னன் காலில் விழப்போக கணிகண்ணன் மன்னனை விரைந்து தடுத்து, நாட்டை ஆளும் மன்னன் அடியேனின் காலில் விழப்போவது தகாது என்று சொல்ல, அரசனும் நீங்கள் இந்த ஊரை விட்டு விலகினால் அந்த பெருமாளும் இங்கிருக்க பிரியப்படவில்லை என்று சொல்லி ஊர் திரும்ப யாசித்தான். கணிகண்ணன் விருப்பம் தெரிவிக்க ஆழ்வாரும் தன் சிஷ்யனுக்காக
மீண்டும் காஞ்சியம்பதி திரும்பினார். ஆழ்வாரிட்ட வழக்காக பெருமாளும் திரும்பவும் ஆழ்வாரை பின்தொடர்ந்து வந்து தன் கோவிலில் பாம்பு படுக்கையை விரித்து படுத்துக் கொண்டான். அதனால் அங்குள்ள பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமான், அதாவது யதோதாரி என்ற பெயர் வந்தது. இப்படி பகவானே தன் பக்தர்களாகிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வசப்பட்டவன் என்பது தெளிவாகிறது. மன்னனாக இருந்தாலும் தன் பக்தர்களின் மேல் ஏற்படும் அபச்சாரத்தை அவன் பொறுக்க மாட்டான் என்பது தெளிவாக புலப்படுகிறது அல்லவா? அப்படி இருக்க இந்த தெய்வக்கரசு நம்பியை மன்னிப்பது பற்றி அடியேனுக்கு கிஞ்சித்தும் எண்ணமில்லை. அடியேன் எடுத்த முடிவில் சற்றும் மாற்றமும் இல்லை. அதனால் பெரிய நம்பி, நீயும் அவனை பற்றிய எண்ணத்தை விடுத்து படுத்துறங்கச் செல். சுவாமி, தங்களிடம் ஒரு விண்ணப்பம். சொல் திருக்கோஷ்டி நம்பி. தெய்வக்கரசு நம்பியை பற்றி கேள்விப்பட்டேன். நேற்று கோவில் படித்துறையில் நேராகவும் சந்தித்தேன். சரி, அதற்கென்ன இப்போது? பாவம், மிகவும் விசனப்பட்டு பேசினார். தான் மிகவும் தவறு செய்துவிட்டோம் என்று கூனி குறுகி போயிருக்கிறார். அவரிடம் பேசியதில் அடியேனின் உள்ளமும் உருகிவிட்டது. சுவாமி, தாங்கள்தான் கருணை கொள்ள வேண்டும். தாங்கள் அனைத்தும் உணர்ந்தவர். தயவு செய்து தெய்வக்கரசு நம்பி செய்த தவறை பொறுத்தருளக்கூடாதா? மாரநேர் நம்பி. சுவாமி, பார்த்தாயா இவனை? வினயத்தின் மொத்த உருவம். பெரிய நம்பியை எடுத்துக்கொள். உன்னை போன்று பல சாஸ்திர விஷயங்களை உணர்ந்தவன். நீங்கள் எல்லோரும் தன்னை விட மூத்த பண்டிதர்களிடம் இப்படித்தான் நடந்து கொள்வீர்களா? உங்கள் எல்லோரையும் அருகிருந்து பார்த்தவன் தெய்வக்கரசு நம்பி. அவன் உங்களிடமிருந்து மாறுபட்டு தன்னிச்சையாக ஒரு காரியம் செய்தால் அடியேனால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? அதனால்தான் அவன் இங்கிருப்பது பொருத்தமில்லை என்று அனுப்பிவிட்டேன். தாங்கள் எது செய்யணும் அதில் ஒரு படிப்பினை இருக்கும் சுவாமி. அதை அடியேன் உணர்ந்தது போல் தற்போது தெய்வக்கரசு நம்பியும் உணர்ந்திருக்கிறார். திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்று தாங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். அதன்படி திருந்தி பணி செய்து கொண்டிருக்கும் தெய்வக்கரசு நம்பியை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. நேற்று பெரிய நம்பி, இன்று நீ. பல பேர் தெய்வக்கரசு நம்பி மேல் கருணை மழையாய் பொழிந்து தள்ளுகிறீர்கள். பின்னாளில் ஆச்சாரியரை விட சிஷ்யர்கள் மிகவும் கருணையோடு இருந்தார்கள் என்று சொல்லப் போகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. தாங்கள் கருணையின் மொத்த உருவம். அதை பார்த்து பார்த்து அடியேனை பண்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். உங்களின் கருணை மிகவும் நல்ல விஷயமே. ஆச்சாரியரால் ஒருவன் கடிந்து கொள்ளப்பட்டால் அவனை பற்றி இன்னும் அதிகமாக இல்லாததும் பொல்லாததுமாக தூபம் போடுபவர்களை தான் நாம் அதிகம் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் அனைவரும் இயற்கைக்கு மாறாகவும் ஏனையோருக்கு உதாரணமாகவும் சத் சிஷ்யர்களாய் தங்கள் சத் சங்கத்தில் ஒருவருக்காக பரிந்து கொண்டு ஓடி வருவது அடியேனுக்கு மிகவும் உயர்வாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. சகோதரத்துவமான உங்களது சிந்தனைக்கும் செயலுக்கும் நிச்சயம் அடியேன் மதிப்பளிக்க வேண்டும். உங்கள் அத்தனை பேரின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும். மாரநேர் நம்பி. சுவாமி, நாளை நீ தெய்வக்கரசு நம்பியை அடியேன் அழைத்ததாக தெரிவித்து மடத்திற்கு அழைத்து வா. உத்தரவு சுவாமி. இப்போது திருப்திதானே திருக்கோஷ்டி நம்பி? சுவாமி, கருணை கடலே, அடியனின் அபச்சாரத்தை மன்னித்ததற்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் சுவாமி. அடியேனை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. ஸ்ரீ வைஷ்ணவ நெறியோடு வாழ்வாயாக. எழுந்திரு. தங்களது காலடி நிழலையாவது ஸ்பரிசிக்க வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த அடியனுக்கு தங்கள் கருணையா திருப்பாதமே கிடைத்து விட்டது. தெய்வக்கரசு நம்பி, அது அடியேனின் கருணை என்று கூறுவது பொருத்தமாக இருக்காது. சதுஸ்லோகி என்னும் ஸ்தோத்திர தொகுப்பில் அபச்சாரப்பட்ட நீ அந்த ஸ்லோகத்தின் உள்ளுரை பொருளான ஸ்ரீதேவி தாயாரின் எல்லையற்ற கருணை என்ற ஒன்றால் இன்று மன்னிக்கப்பட்டிருக்கிறாய். இப்படியும் சொல்லலாம். சாதாரணமாக தவறு செய்யும் ஜீவாத்மாக்களை கருணையோடு கடாட்சித்து அவர்களின் குறைகளை ஒதுக்கி உயர்வுகளையே எம்பெருமானிடம் எடுத்துச் சொல்லி
பகவானின் பேரருளுக்கு பாத்திரமாகச் செய்யும் புருஷகார பூதையாக ஸ்ரீதேவி பிராட்டி திகழ்கிறாள். அதேபோல் இவ்விருவரும் உன் உயர்வுகளைப் பற்றி பிரலாபித்து கூறி உன்னை பற்றிய குறை அடியேனின் மனதிலிருந்து நீங்கும்படி செய்துவிட்டார்கள். அப்படியல்ல சுவாமி, நாங்கள் தெரிவித்ததை விட தாங்களே நேரடியாக தெய்வக்கரசு நம்பியின் சீரிய தொண்டை கண்டதாக மாரநேர் நம்பி அடியேனிடம் தெரிவித்தான். அந்நிகழ்ச்சி தங்களை கருணை கொள்ள வைத்திருக்கலாம் அல்லவா சுவாமி? இவன் தொண்டு அடியேனின் கவனத்தை ஈர்த்தது இருக்கட்டும். ஓர் அடியவர் ஏதோ ஒரு ஓலையை உன்னிடம் கொடுத்து விளக்கம் கேட்க அவரிடம் அடியேன் படிப்பறிவில்லாதவன் என்று உன்னை கூறிக்கொண்டாயே, அவ்வார்த்தையே உன் பண்பட்ட மனதை அடையாளம் காட்டிவிட்டது. அடியேனின் மனதையும் தொட்டுவிட்டது. படிப்பறிவில்லாதவன் என்று கூறிய போதே உன் ஆழ்மனதில் இருந்த வித்யாகர்வம் தொலைந்து போயிற்று என்பது புரிந்தது. பணிவும் தன்னை பெரியோர் முன் தாழ்ந்தவனாக எண்ணுதலும் ஸ்ரீ வைஷ்ணவனின் முக்கியமான குணங்களில் ஒன்று. அதோடு உன்னதமான அறிவாளியானவன் முதலில் காது கொடுத்து நல்ல விஷயத்தை கேட்பவனாக இருக்க வேண்டும். அவன் போதிப்பவனாக மட்டுமே இருக்கக்கூடாது. யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற பக்குவம் மிக முக்கியம். அது இப்போது உன்னிடம் குடிகொண்டு விட்டதாகவே அடியேன் கருதுகிறேன். இருப்பினும் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு கட்டளையிடத் தோன்றுகிறது. சொல்லுங்கள் சுவாமி, சிறமேற்கொண்டு செய்ய சித்தமாக இருக்கின்றேன். நீ இனி எக்காரணத்தை கொண்டும் சாஸ்திரங்களையோ ஆச்சாரியரின் ஸ்லோகங்களையோ நேரடியாக படிக்கவோ அதில் ஆராய்ச்சி செய்பவனாகவோ இருக்கக்கூடாது. வேறு ஒரு வைஷ்ணவர் மூலம் அந்நூல்களின் கருத்துக்களை கேட்பவனாக மட்டுமே நீ இருக்க வேண்டும். சுவாமி, இந்த கட்டளை ஏன் என்று அடியேன் அறிந்து கொள்ளலாமா? காரணம் இருக்கிறது. எவ்வளவுதான் வினயம் உள்ளவனாக ஒருவன் மாறினாலும் தான் என்ற கர்வம் எப்போதாவது அவனிடமிருந்து எட்டி பார்க்கும். இப்போது இவனிடத்தில் அந்த பாண்டியத்துவம் என்னும் கர்வம் அடங்கி இருக்கிறது. பின்னாளில் ஆச்சாரியன் என்ற ஒரு ஸ்தானம் வரும்போது அந்த வித்யாகர்வம் விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்புள்ளது. அந்த காலகட்டத்தில் இவனுக்குள்ள புலமையால் எந்த ஆச்சாரியர்களுடைய நூல்களாக இருந்தாலும் இவன் கண்களுக்கு பிழைகள்தான் பிரதானமாகத் தெரியும். இதனால் இப்போது அடைந்தது போல் அபச்சாரப்பட நேரிடும். அது மாதிரி நடக்காமல் இருக்க இவன் காது கொடுத்து சிரவணம் செய்பவனாகவே இருக்க வேண்டும். அதை கொண்டு பல பேருக்கு உபதேசிக்கட்டும். அதை விடுத்து இவன் நேரடியாக ஆராய்ச்சி செய்வது என்பது இவனுக்கு நன்மை பயக்காது. மாறாக உபத்திரவமாகவே போகும். என்ன புரிந்ததா தெய்வக்கரசு நம்பி? நன்றாக புரிந்தது சுவாமி. வைகுண்டம் எனும் இலக்கை அடைவதில் அபராதங்கள் என்பவை பெரும் தடைக்கற்கள். அவற்றிலிருந்து காத்து குழந்தைகளை வழிநடத்துவது போல் இருப்பவர்கள் தங்களைப் போன்ற ஆச்சாரியர்கள். தாங்கள் என்ன சொன்னீர்களோ அதை அடியேன் அப்படியே செய்கிறேன். மிகவும் சந்தோஷம். இப்போது நடந்த சம்பவம் தெய்வக்கரசு நம்பிக்காக மட்டும் என்று யாரும் நினைக்கக்கூடாது. சக வைஷ்ணவர்களுக்கும் படிப்பினையாக பகவான் நடத்திய லீலை என்றே கொள்ள வேண்டும். என்ன மலராண்டான், மனதில் வாங்கிக் கொண்டாயா? மற்றபடி தெய்வக்கரசு நம்பி புலமையும் பாண்டியத்துவமும் நிரம்பப் பெற்றவன் என்பதில் யாருக்கும் எள்ளளவும் சந்தேகமில்லை. நீ ஒரு சிறந்த வித்வான் தான். உன்னுடைய தனிப்பட்ட சிறப்பு உன்னுள் இருக்கிறது. பிரசாதம் என்று கொடுக்கப்பட்டால் அதை உடனேயே பயபக்தியோடு ஸ்வீகரிக்க வேண்டும். உடலை சுத்தி செய்து கொண்டு பிறகு உட்கொள்ளலாம் என்ற நியதியெல்லாம் பார்க்க வேண்டாம். விளங்கிற்றா? சுவாமி, ஒரு விஷயம் மட்டும் விளங்கவில்லை. என்னப்பா அது? அடியேனை மன்னித்தருள வேண்டும். விளங்காத விஷயம் நம் தெய்வக்கரசு நம்பி பற்றியது. சமஸ்கிருத புலமையும் பல ஸ்லோகங்களின் கருத்துக்களையும் ஆழ ஆராய்ந்து அதில் பாண்டித்யம் பெற்ற அந்த மகா வித்வானை இனி சாஸ்திர ஏடுகளை தொட வேண்டாம் என்று கூறி அவர் வித்தைக்கு கடிவாளம் போட்டு விட்டீர்களே. அவருக்கு அந்த அளவிற்கு தண்டனை அவசியமா சுவாமி? அடியே நீ கேள்வியை எழுப்பியதற்கு தங்களிடம்
மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கோருகிறேன். தெய்வவாரி, அடியேன் அவனுக்கு அளித்தது தண்டனை அல்ல, கருணை. தெய்வக்கரசு நம்பி ஒப்பற்ற புலமை வாய்ந்தவன் என்பதில் அடியேனுக்கு சந்தேகமே இல்லை. அதை அவன் பயன்படுத்தும் விதத்தில்தான் பிரச்சனை உள்ளது. அடியேன் வெறுமனே அவனை மன்னித்து விட்டேன் என்றால் மீண்டும் முன்பு போல் அவனுடைய சிந்தை ஏட்டை புரட்டுவதிலும் அதை ஆராய்வதிலும் அதில் குற்றம் குறை கண்டுபிடிப்பதிலும் தான் செல்லும். அதில் விளக்கியிருக்கும் உன்னதமான பகவத் குணத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படாது. இதனால் ஒரு சத் விஷயத்தின் உண்மையான பலன் அவனுக்கு கிட்டாமலேயே போய்விடுகிறது. ஆனால் இப்போது அடியேனிட்ட கட்டளைப்படி அவன் மற்றவர்களிடமிருந்து பல விஷயங்களை சிரவணம் செய்வதால், அதாவது செவியால் கேட்பதால், அதன் கருத்தை அப்படியே அவன் ஏற்றுக்கொள்வான், ஆராய்ச்சி செய்ய மாட்டான். மேலும் ஸ்லோகத்தின் சாரமான தத்துவங்கள் மட்டும் அவன் நெஞ்சில் பதியும், தன்னடக்கமும் பெருகும். வினயம்தானே வைஷ்ணவர்களின் பிரதான சொத்து. அதை எச்சமயத்திலும் கைவிடலாகாதே. இப்போது சொல், அடியேன் அவனுக்கு அளித்தது தண்டனையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. தங்களின் அனுகிரகமே பூரணமாய் நிற்கிறது. ஆச்சாரியர் எதை செய்தாலும் அதை சீடர்களின் நன்மைக்காகவே செய்வார் என்ற மகத்துவம் இப்போது நன்றாக புரிந்துவிட்டது.